வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொருளோடு. அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. சொற்பொருள்: இல்வாழ்வான் இல்வாழ்க்கை நடத்துபவன், என்பான் என்பவன் இயல்புடைய அறத்தோடு கூடிய மூவர்க்கும் மூன்று திறந்தார்க்கும் நல்லாற்றின் கண் நல்ல நெறியின் கண் நின்ற நிலை பெற்ற துணை உதவி. இல்வாழ்க்கை மேற்கொள்பவன் தன் வாழ்வில் இயல்பான நிலையில் தனது பெற்றோர், தனது வாழ்க்கை துணை, தனது மக்கள் என்றும் மூன்று பிரிவினரையும் நல்வழிப்படுத்தி துணை நிற்க வேண்டியவன். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. சொற்பொருள்: துறந்தார்க்கும் துறவிகளுக்கும், துவாதவர்க்கும் வறியவர்களுக்கும், இறந்தார்க்கும் வாழ்விழந்தவர்களுக்கும் இல்வாழ்வான் இல்வாழ்க்கை வாழ்க்கை நடத்துபவன் என்பான் எனப்படுவன் துணை உதவி. முற்றும் துறந்த முனிவர்களுக்கும் வறுமையால் வாடுபவர்களுக்கும் ஆதரிக்க ஒருவருமின்றி அகவையால் முதிர்ந்தவர்க்கும் செய்ய வேண்டிய உதவிகளையும் கடமைகளையும் செய்ய இல்வாழ்பவன் துணை நிற்பான். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. சொற்பொருள்: தென்புலத்தார் இருந்த முன்னோர்கள், தெய்வம் தேவர், விருந்து விருந்தினர், ஒக்கல் சுற்றத்தார், தான் தான் என்று என அங்கு ஆங்கு அது அசையது, ஐந்து புலத்து இடத்தின் கண், ஆறு நெறி, ஓம்பல் போற்றுதல், தலை சிறப்பு. தென்புலத்து மூத்தோர் தெய்வம் விருந்தினர் உறவினர் என்றும் இவர்களோடு தன்மையும் சேர்த்து, அதாவது தன்னையும் சேர்த்து ஐவரையும் போற்றி அரசியல்களை செய்வதே இல்வாழ்வனின் சிறப்பான கடமையாகும். பழி அஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். சொற்பொருள்: பழி தீவினை அஞ்சி நடுங்கி பார்த்து பிரித்து கொடுத்து உண்ணுதல் உடைத்தாயின் உடையதானால் வாழ்க்கை வாழ்தல் வழி நெறி ஏஞ்சல் மிஞ்சுதல் எஞ்ஞான்றும் எப்பொழுதும் இல்லை. பழி அஞ்சி நல்வழியில் பொருள் சேர்த்து தன்னிடம் உள்ளதை பிறருக்கு பகுத்து கொடுத்து வாழ்பவனது வாழ்க்கையின் வளம் எஞ்ஞான்றும் குறைதல் இல்லை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. சொற்பொருள்: அன்பும் அறனும் நல்வினையும் உடைத்தாயின் உடையாதனால் இல்வாழ்க்கை இல்வாழ்வனோடு கூடிய வாழ்க்கை பண்பும் குணமும் பயனும் அது. அன்பும் அறனும் இல்லற வாழ்வின் இரு கண்களாகும். தொடர்புரையார் மாட்டு சொல்லும் அன்பும் தொடர்பில்லாதவர் மாட்டு செலுத்தலும் அறநெறியும் இல்வாழ்பவரின் சிறந்த சிறப்பான பண்பும் பயனும் அது. அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். சொற்பொருள்: அறத்தினது ஆற்றின் வழியில் இல்வாழ்க்கை இல்லாளோடு கூடிய வாழ்க்கை, ஆற்றின் செய்தல் புறத்துமாகிய ஆற்றின் நெறியின் கண் போய் சென்று பெறுவது அடைவது எவன் யாது. ஒருவன் இல்வாழ்க்கையை அறத்தின் வழியே நின்று செலுத்துபவன் ஆயின் இல்லறத்துக்கு புறம்பான துறவற நெறியில் அவன் போய் பெறப்போகும் பயன் என்ன. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. சொற்பொருள்: இயல்பினான் இயல்போடு இல்வாழ்க்கை இல்லற வாழ்க்கை வாழ்பவன் வாழ்க்கை நடத்துபவன் என்பான் என்று சொல்லப்படுவன் முயல்வாருள் முயல்வோர் எல்லாருள்ளும் தலை முதன்மை. இல்வாழ்க்கைக்குரிய இயல்போடு தான் சுற்றத்தாருடன் கூடிய வாழ்பவன் துருவம் மேற்கொள்ள முயற்சிப்பவருள் எல்லாம் தலை சிறந்தவன் ஆவான்.
ஆற்றின் ஒழுக்கி அறநீழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. சொற்பொருள்: ஆற்றின் நல்நெறியில் ஒழுக்கி பிறர் ஒழுகச் செய்து அறநீழ்க்கா நின்று மாறுபடாது இல்வாழ்க்கை நோற்பாரின் தவம் செய்வோரை விட நோன்மை வலிமை உடைத்து கொண்டது. தவம் செய்வோரையும் தத்தம் நெறியின் கண் ஒழுகச் செய்து தானும் அறநெறியில் அறத்தின் வழுவாது இல்லறத்தை நடத்துபவன் துறவற வாழ்க்கை நடத்துபவனை போன்றவன். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாய் நன்று. சொற்பொருள்: அறநெறி எனப்பட்டதே என்று சொல்லப்பட்டதே இல்வாழ்க்கை இல்லாளோடு கூடிய வாழ்க்கை. அதுவும் பிறன் மற்றவன் பழிப்பது தூற்றுவன் இல்லாயின் இல்லையானால் நன்று நல்லது. அறம் என்று சொல்லப்பட்ட அரண் என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட இல்வாழ்க்கை என்ற இல்லறமே ஆகும். அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயாயின் மேலும் சிறப்பாகும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சொற்பொருள்: வையத்துள் நில உலகத்துள் வாழ்வாங்கு வாழும் முறைப்படி வாழ்பவன் வாழ்க்கை நடத்துபவன் வான் விண்ணுலகம் உறையும் தங்கும் தெய்வத்துள் தெய்வத்தன்மையில் வைக்கப்படும் மதிக்கப்படுவான். இல்லறத்தின் கூடி வாழும் இயல்போடு வையத்தின் கண் வாழ்பவன் வான் உறையும் தேவருள் ஒருவனாக வைத்து போற்றப்படுவான். நன்றி, வணக்கம், வாழ்த்து.